சென்னை ஆர்கே நகரில் திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரை எதிர்த்து வருவதாக தாவேகா வேட்பாளர் மரிய வில்சன் தெரிவித்தார். சென்னை ஆர்கே நகர் தொகுதி தாவேகா வேட்பாளர் மரிய வில்சனின் வேட்புமனு காலையில் நிறுத்தி வைக்கப்பட்டதால் மண்டல அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகளிடம் தாவேகாவினர் பேச முயன்றனர். அப்போது தாவேகாவினரை காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் இருதரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நீண்ட நேர இழுபறிக்கு பின்னர் மரிய வில்சனின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து தன்னை எதிர்த்து வருவதாக கூறினார். இது போராட்ட களம் தான். ஆனால் இந்த அளவுக்கு இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ரெண்டு கட்சியும் சேர்ந்து இன்றைக்கி ஒன்றா சேர்ந்தது இன்றைக்கி தான் பார்க்குறோம். தமிழகமே இன்றைக்கி பார்க்குது. இன்றைக்கி ரெண்டு பார்ட்டி சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை வேட்பாளர்களில் எப்படி அவங்க அப்ஜெக்ட் பண்ணலாம், எப்படி தலைவர் சொல்கிற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணின்னுவாங்க, கள்ள கூட்டணின்னுவாங்க. மற்ற இதை இன்றைக்கி பார்க்குறோம், லைவாக பார்த்துருக்குறோம். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ரெண்டு பேரும் நல்லா ஜாயின் ஹேண்ட்ஸில் நாங்கள் புது பிளேயர் தமிழக வெற்றி கழகம் இதில் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அப்ஜெக்ட் பண்ணலாமா சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 10-12 நாட்கள் இன்னும் நாங்கள் என்னென்ன சந்திக்க போகிறோன்னு தெரியல. ஆனால் மக்களோட ஆதரவு, ஆர்கே நகர் மக்கள், எங்களோட தோழர்கள் ஒத்துழைப்பினால, கடவுளோட அருள், அப்புறம் தலைவரோட பிளெஸ்ஸிங்கு, அதனால் இன்றைக்கி நாங்கள் முதல் ஸ்டெப்பில் சக்ஸஸ் ஆகிருக்கோம்.